जय जगन्नाथ बलदेव सुपुत्र अन्नानि करुणम जय श्री राधा गोपाल जी करुणम जय श्री गौरंग महाप्रभु नित्यानंद करुणम जय श्रील रूप रघुनाथ करुणम जय श्रील पुरबादी महाराज करुणम என் குருநாத கருணம். தொடர்ந்து நம்ம வந்து பக்தி புருஷ கிளாஸ் கவனிப்போம். கிளாஸ் வந்திருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா, அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். மீண்டும் நம்ம வந்து பக்தி பிரிஷா கிளாஸுக்கு நம்ம கவனிப்போம். பக்தி பிரிஷா வகுப்பு என்பது வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, நான் ஏன் அதை திருப்பி சொல்றேன்னா, பக்தி பிரிஷா வகுப்பு நம்ம எதுக்காக செய்யறோம், அதோட மோட்டிவ் என்ன, காரணம் வந்து என்னதுன்னா, பக்தி பாதையில நம்மளுக்கு நிறைய வகையான விஷயங்கள், டாபிக்ஸ், சில முக்கியமான விஷயங்கள், புதுசா வந்தவங்க, நடுநிலையில இருக்கிறவங்க, பிறகு வந்து 10 வருஷத்துக்கு இருக்கிறவங்க, 10 வருஷத்துக்கு குறைவா இருக்கிறவங்க, 5 வருஷத்துக்கு குறைவா இருக்கிறவங்க, 5 வருஷத்துக்கு குறைவா இருக்கிறவங்க, புதுசா வந்தவங்க, பிறகு வந்து ரொம்ப நாளா இருக்கிறவங்க, குரு எடுத்தவங்க, குரு எடுக்க போறவங்க, குரு எடுத்து ரொம்ப நாளா ஆகணுங்க, எல்லா வகையான பக்தர்களுக்கும் பக்தி விஷய வகுப்பு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிகாஸ் காரணம் என்னன்னா, இதுல நம்ம வந்து நிறைய அடிப்படை விஷயங்களையும் பேசுவோம், சில தத்துவங்களும் பேசுவோம். இது வந்து ஓப்பன் கிரவுண்ட் மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம அப்ப இதுல நம்ம தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து பகவானுடைய நாமம் வந்து புனித நாமம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமோ ராம ராமோ ஹரே ஹரே. பகவானுடைய திருநாமத்தை ஜபம் பண்றதுல அதுல முக்கியமா 10 குற்றங்கள் இருக்கு. அதை பத்தி நம்ம வந்து பார்த்தோம். அந்த 10 குற்றங்கள் வந்து அதோட முக்கியத்துவம் என்னது, அபராதம் என்றாலும் என்னது, அதெல்லாம் பார்த்தோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம மொத்தம் 10ல கிட்டத்தட்ட வந்து நம்ம எத்தனை குற்றங்கள் நம்ம வந்து பார்த்துட்டோம், யாரும் சொல்ல முடியும்? நாம அபராதம் வந்து நான் பார்த்து இருக்கோம். இன்னைக்கு வந்து 4வது எபிசோட், இன்னைக்கு 4வது பாகம். இன்னைக்கு எத்தனை அபராதம் நம்ம பார்த்துட்டோம், யாரும் சொல்ல முடியும்? எத்தனை அபராதம்? எஸ், வெரி குட் மாதாஜி. 6 அபராதங்கள் வந்து பார்த்துட்டோம், டிஸ்கஸ் பண்ணிட்டோம், நிறைய விஷயங்கள் டீட்டெயிலா பார்த்துட்டோம். ஒரு எபிசோடும் 2 அபராதங்கள் பார்த்தோம். நம்ம இன்னைக்கு நம்ம 4வது பக்கத்துல நம்ம பார்க்கக்கூடிய புனித நாமம் ஹரே கிருஷ்ண மந்திரத்துக்கு 10 குற்றங்கள் இருக்கு, 10 நாம அபராதங்கள் இருக்கு. அது கண்டிப்பா அனைவருக்கும் நாம அபராதம் தெரிஞ்சே ஆகணும். நாம அபராதங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சாதான் என்னென்ன தவறுகள் நம்ம செய்யக்கூடாது, 10 வகையான குற்றங்கள் செய்யக்கூடாது சொல்லி ஆச்சாரியர்கள் நம்மளுக்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க, நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி சில பக்தி தாக்கூர் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கிறாரு. அப்ப 10 குற்றங்கள் நம்ம எப்ப வந்து நம்ம தவிர்க்கிறோமோ, 10 குற்றங்கள் எப்ப நம்ம வந்து ஸ்டாப் பண்றோமோ, தென் அப்போதான் நாமம் வந்து பாத்தீங்கன்னா அது அபராதத்திலேருந்து வெளியாகி நாம பாஷம் இல்லைன்னா வந்து சுத்த நாமம், இந்த செகண்ட் ஸ்டேஜ் இல்லைன்னா தேர்ட் ஸ்டேஜுக்கு வந்து நம்ம போக முடியும். இல்லை என்றால் நம்ம இந்த நாம அபராதத்திலே இருக்கலாம், அப்படியே இருக்க வேண்டியதான். நாம அபராதத்திலே இருக்க தவறு இல்லை, ஆனா நாம அபராதத்திலே இருந்துகிட்டே இருக்குது, ரொம்ப நாளா இருக்குது, அது தவறு. காரணம் என்னன்னா, நம்ம பக்தியில வந்து நம்ம அடுத்த கட்டம் நம்ம நகரவே இல்லைன்னு சொல்லி அர்த்தம். அதனால 10 அபராதம் அன்னாடிக்கும் தினமும் நம்ம வந்து கண்டிப்பாக அன்னாடிக்கும் ஒவ்வொரு பக்தர்களும் எவ்வளவு பெரிய வேலை இருந்தாலும் சரி, இந்த பூமியே நீங்க வந்து கவுத்து போட்டு இல்லைன்னா பூமியே நீங்க தலைகீழ திருப்புன்னு சொல்லி அப்படிப்பட்ட வேலை இருந்தாலும் சரி, முக்கியமாக காலையில பண்ண வேண்டிய 2 வேலை வந்து என்னன்னா, 10 நாம அபராதங்கள் கண்டிப்பா படிக்கணும், என் சிஷாஷ்டங்கம் படிக்கணும். நீங்க வீட்டுல உட்காந்து கோயில உட்காந்து பகவான் உட்காந்து தான் படிக்கணும்னு கிடையாது. உங்களுக்கு எங்க உங்களுக்கு போன் இருக்கு, ஸ்மார்ட் போன் இருக்கு, நீங்க வந்து கம்பெனிலயோ இல்ல ஆபீஸ்லயோ நீங்க வியாபாரம் பண்றீங்க வெளியே போகணும், ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் கூட, ஒரு 5 நிமிஷத்துல இதெல்லாம் நீங்க படிக்கலாம். எப்ப நீ தொடர்ந்து படிக்கிறீங்களோ அப்பதான் வந்து இது வந்து ஞாபகத்துல நம்மளுக்கு இருக்கும். 10 நாம அபராதம் நம்மளுக்கு ஃபிங்கர் டிப்ஸ்ல நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும். ஃபிங்கர் டிப்ஸ்ல நம்மளுக்கு ஞாபகம் இல்லை என்றால் நம்ம எங்கேயோ தவறு பண்றோம் சொல்லி அர்த்தம். அந்த நாம அபராதம் தெரிஞ்சாதான் நம்ம குற்றங்களை தவிர்க்க முடியும். அதுல நம்ம 6 வகையான அபராதங்களை நம்ம இதுக்கு முன்ன பார்த்துட்டோம். அதுல வந்து என்னன்னா, முதல் அபராதம் வந்து பாத்தீங்கன்னா சாது நிந்தா, பக்தர்களை நிந்திக்கிறது, அதை பத்தி பார்த்துட்டோம். 2வது வந்து பாத்தீங்கன்னா அந்நிய தேவ சகா விஷ்ணு மனஹா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா தேவர்களையும் பகவானையும் சமமா என்று நினைக்கிறது, அதையும் பார்த்துட்டோம் முதல் பக்கத்துல. 2வது பக்கத்துல குரு வாக்கிய அஜ்ஞானா, குருவோட கட்டளைகளை மீறுறது. அது ஏன் நம்ம மீறிடும், எப்படி நம்ம அதை மீறக்கூடாம எப்படி இருக்குது, அது நம்ம இது 2வது பக்கத்துல பார்த்தோம். 3வதும் 4வதும் ஸ்ருதி சாஸ்திர நிந்தா, சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கிறத வந்து நம்ம அலட்சிய போக்க நம்ம எடுத்துக்கிட்டோம். ஏன் அது என்ன எதனால நடக்குது, இதை 2வது பக்கத்துல நம்ம பார்த்தோம். 5வது நாம
அர்த்தவாடா. அர்த்தவாடனா பகவான் நாமத்துக்கு சொந்த விளக்கம் கொடுக்குது. அப்ப உண்மையா விளக்கங்க என்னது, தவறாக எப்படி நம்ம விளக்கம் கொடுக்குறோம். பிறகு 6வது நாமபாலே பாவ புத்தி. பகவானுடைய புனித நாமம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் எல்லா வகையான பாவங்களும் எடுத்துரும். ஆனா எல்லா வகையான பாவங்களையும் எடுத்துரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பாவத்தையும் பண்ணிட்டு அப்புறம் நாமஜம் பண்றது, பாவத்தையும் பண்ணிட்டு நாமஜம் பண்றது, அது அபராதம். அப்ப அதை பத்தி இது நம்ம 3வது பாக்கத்துல நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு 4வது பாக்கத்துல யாரெல்லாம் இந்த 1வது 2வது 3வது பாக்கத்தெல்லாம் பார்க்கலையோ, நீங்க அதை நம்ம யூடியூப் சேனல்ல கிருஷ்ணா தரிசனம் தமிழ்ல இருக்கு, நீங்க தாராளமா எடுத்து பார்க்கலாம். ஓகே, அப்படி இல்லைன்னா நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நான் திருப்பி, ஏன்னா ஆல்ரெடி நான் குரூப்லாம் நான் அனுப்பிட்டேன். ஓகேவா, அதனால நீங்க திருப்பியும் அது நீங்க ரிஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 7வது அபராதம். 7வது அபராதோட பேரு என்னதுன்னா சமஸ்கிருதத்துல ஸ்ரதாஹீன ஜானே நாம உபதேசா. யாருக்கு வேணுமோ எழுதி வச்சுக்கலாம். ஸ்ரதா ஹீன ஜானே நாம உபதேசா. ஸ்ரதா ஹீன ஜானே நாம உபதேசா. To instruct a faithless person about the glories of the holy name. நம்பிக்கை இல்லாதவர்கள்கிட்ட பகவானை புனித நாமத்தை பத்தி போயிட்டு பேசுறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதுல ஸ்ரீமத் கோர்கோவிந்த சுவாமி மகாராஜ் அந்த இதுக்கு நம்மளுக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. என்னதுன்னா, இட் இஸ் an offense to present the glories of the holy name to a faithless person, one who has not developed full faith in Krishna or in the holy name. Therefore, one should not speak about the glories of the holy name to the person. Tadahina jane nama upadesa. That will be an offense. Only a person who have developed full faith in the name is qualified or eligible to accept the holy name. Therefore, it is the duty of on who will instruct or teach about the holy name to first make sure that the person has faith. This warning is from him. First, chant the holy name loudly. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Ram, Ram Ram, Hare Hare. By chanting loudly, one can include faith into a person who has no Shraddha. In the beginning, do not speak at all about the glory of the holy name. Only perform loud kirtan and let the person hear this transcendental sound vibration. This is the most important. When it is touched the ear of faithless person, they will gradually develop Shraddha. Srila Prabhupada did this when he went to the west. He will go to a park where the hippies who were intoxicated with drugs were rolling on the ground, and with only a pair of kartals, Srila Prabhupada chant Hare Krishna Maha Mantra. He feel it, the whole atmosphere with the transcendental sound vibration. Krishna is all attractive, and his holy name is also all attractive, because his name is non different from Krishna. Therefore, as a result, the hippies will automatically and naturally attracted. In this way, he includes Shraddha, faith in them, and thereafter he instructed them further. If you speak to a faithless person about the glories of the holy name without having this process in place, you will commit an offense. Yes, clear-ஆ ரொம்ப தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது சதாஹீன ஜானே நாம உபதேசம். நம்பிக்கை இல்லாதவர்கிட்ட நம்ம பகவானுடைய புனித நாமத்தை சொல்லக்கூடாது. அதாவது இது எப்படி புரிஞ்சுக்குதுன்னா, நம்ம பகவான் என்ன சொல்லிக்கிறாருன்னா, நம்பிக்கை இல்லாதவங்க கிட்ட நம்ம பகவானோட புனித நாமத்தை போய் சொல்லக்கூடாது. ஆனா இந்த இயக்கம், இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம், சைத்தன்ய மகாபுருடைய இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் பாத்தீங்கன்னா, இது முழுக்க முழுக்க பிரச்சார இயக்கம். ஓகேவா, அவர் மூவ்மெண்ட் தான் ப்ரீச்சிங் மூவ்மெண்ட். அப்ப நம்மளுக்கு பாத்தீங்கன்னா, நம்ம பப்ளிக் கிட்ட கனெக்ட் பண்ணணும், பப்ளிக் உள்ள வரணும், மக்கள் உள்ள கிருஷ்ண பக்தி அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்படிதான் நம்ம உள்ளக்குள்ள வந்திருக்கோம். ஆனா எல்லாரும் பாத்தீங்கன்னா, எல்லாரும் நம்பிக்கையோட இருப்பாங்கன்னா கிடையாது. இப்ப நம்ம ஒரு வெளி இடத்துக்கு போறோம், நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு வாங்க, கிளாஸுக்கு வாங்க, இந்த மாதிரி கூப்பிடுறோம். 100 பேர் கூப்பிட்டா அதுல ஒருத்தவங்க தான் வருவாங்க. ஓகேவா, அப்ப அதுல முக்கியமான விஷயம் என்னதுன்னா, இப்ப எப்படி நம்பிக்கை இல்லாதவங்க கிட்ட சொல்லக்கூடாது. அந்த மாதிரி நம்பிக்கை இல்லாதவங்க பகவான நாமத்து நம்பிக்கை இல்லாதவங்க, பகவான நம்பிக்கை இல்லாதவங்க கிட்ட போயிட்டு பகவான நாமத்தை பத்தி போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க.
அப்ப இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அப்ப அதை போய் நம்பிக்கை இல்லாத போய் சொன்னா, ஆனா நம்மளுக்கு வந்து அது அபராதம் கிடைக்கும். நம்ம நாம ஜெபம் பண்ணும்போது அது டேஸ்ட் கிடைக்காது. நம்பிக்கை இல்லாத போய் சொல்லவே கூடாது. ஆனா நம்ம பிரச்சாரம் இருக்கும். அப்ப எப்படி நம்ம இதை எப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது? யாராலும் சொல்ல முடியுமா? ட்ரை பண்றீங்களா? மக்களை உள்ள கொண்டு வரணும். ஆனா வந்து நம்பிக்கை இல்லாதவங்க நாம வந்து போய் சொல்லக்கூடாது சொல்ல வராங்க. இது எப்படி போய் புரிஞ்சுக்கிறது? நிறைய பேர் கேள்வி இருக்கும். உங்க கருத்துக்கு நம்ம சொல்லுங்க. பிறகு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இதை பத்தி. ஜாலியா பேசலாம். ஒண்ணும் இல்லை. உங்க கருத்துக்கள் தாராளமா சொல்லலாம். தவறு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்க கருத்துக்களை தைரியமாக சொல்லவும். ஹரே கிருஷ்ணா, கிளாஸ்ல இருக்கீங்களா? பிரபு ஹரே கிருஷ்ணா. என் கருத்து பிரபு, என்னோட இது வந்து ஒருத்தவங்கள்ட்ட போய் சொல்றோம்னாக்கா, ஒரு வாட்டி 2 வாட்டி சொல்லி அவங்க ஏத்துக்கலைனாக்கா அப்ப நம்ம விலகிடணும் பிரபு அப்படின்னு என்னோட கருத்து. ஓகே, வெரி குட் மாதாஜி, வெரி குட். சண்டி பண்ண மாதாஜி. வேற அதாவது இங்க வந்து நம்ம ரொம்ப தெளிவா அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். விஷயம் வந்து என்னதுன்னா, நம்பிக்கை இல்லாதவங்க கிட்ட போய் சொல்லக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளியில எல்லாருக்கும் மோஸ்ட் ஆஃப் த பப்ளிக் எல்லாருக்கும் பகவான் நாமத்துமே நம்பிக்கை இருக்காது. அது என்ன, அது எப்படிப்பட்டது, நான் இவ்வளவு நாள் முருகன் நாம சொல்லியிருக்கேனே, நான் இவ்வளவு நாள் இதை பத்தி சொல்லியிருக்கேனே, நம்பிக்கை இருக்காது. அப்ப அங்க ஆச்சாரியர்கள் இங்க வந்து என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, நம்பிக்கை இல்லாதவங்கிட்ட புனித நாமத்தை பத்தி சொல்லாதீங்க, அது அபராதமா மாறும் சொல்றாங்க. அப்ப இங்க ஆச்சாரியர்கள் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, by chanting loud, one can include faith into a person who has no Shraddha. நம்ம வந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து நீங்க பப்ளிக் ப்ரோக்ராம் போறீங்க, இல்ல புதுசா ஒருத்தவங்க வராங்க, அவங்கள நாம சங்கீர்த்தனத்துல என்கேஜ் பண்ணணும். நாம சங்கீர்த்தனா வந்து என்னன்னா, கூட்டமாக சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து பண்றது நாம சங்கீர்த்தனம். தனியா பண்றது நாம ஜபம். ஓகேவா? அப்ப நாம சங்கீர்த்தனத்துல ஒருத்தவங்க கலந்துக்கும் போதோ, இல்ல வெளியில நம்ம நாம சங்கீர்த்தனம் பண்ணும் போதோ, அதுல வந்து அந்த நாம சங்கீதம் லவுட் நாம சங்கீதம், அதாவது ஒரு ஸ்லோகம் இருக்கும், உச்ச நாம சங்கீதன சர்தார பிரச்சார். அதாவது காரணம், அதாவது என்னன்னா, நம்ம எப்போ வந்து நாம சங்கீதம் உச்ச நாம சங்கீதனா நம்ம சவுண்டு போட்டு நம்ம சவுண்டாக நம்ம நாம சங்கீதம் பண்றோமோ, வெளியில போய் பண்றோம், இல்லைன்னா வந்து கோயில்ல பண்றோம், அது என்ன ஆகும்னா புதுசா வருவங்க, இல்லைன்னா வந்து ஏற்கனவே இருக்கிறவங்க, நாமத்து மேல நம்பிக்கை இல்லாதவங்க, நாமத்து மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, வெறும் புதுசா வந்தவங்க நேற்று வந்தவங்க மட்டும் கிடையாது. பல வருஷமா இருந்தாலும் நம்ம பகவானுடைய நாமத்துல நம்பிக்கை இல்லைன்னா, நம்ம அந்த நம்பிக்கை வரும்னா பண்ண வேண்டிய முதல் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா, நாம சங்கீர்த்தனம். பகவான் நாமத்தை மீது ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரி ஹரி, ஹரே ராம் 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 ஹரி ஹரி. பகவான் நாமத்தின் மீது நம்பிக்கை நம்ம வரல. அது புதுசா வந்தவங்க மட்டும் தான் பிரபு அப்படின்னு யார் டேக் கொடுக்கலங்க. யாராக இருந்தாலும், நீங்க 50 வருஷம் டிவோட்டி இருந்தாலும் சரி, நீங்க 5 வருஷம் டிவோட்டி இருந்தாலும் சரி, நீங்க 5 நாள் டிவோட்டி இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் பகவான் நாமத்துக்கு முழு நம்பிக்கை வரலையா, நீங்க நிறைய சங்கீதத்துல கலந்துக்கணும். இல்லைன்னா வீட்டுல சங்கீதனம் பண்ணணும். சாயந்தரம் ஆர்த்தி நாம சங்கீதம், எல்லாரும் சேர்ந்து பாட என்ன ஆகும், அது உள்ளுக்குள்ள வந்து அந்த ஃபெய்த், அந்த ஸ்ரத்தா, அந்த நம்பிக்கையை வந்து ஸ்ட்ராங் ஆகும். நம்பிக்கை ஸ்ட்ராங் ஆகும் போது பிறகு அந்த புதுசா வந்தவங்ககிட்ட நம்ம நாமத்தோட மகத்துவத்தை சொல்லலாம், நாமத்தோட குளோரிபிகேஷன் சொல்லலாம். இல்லைன்னா நீங்க நாமத்தோட மகத்துவத்தை சொல்லும் போது அவங்க கிட்ட நம்பிக்கை இல்லாதவங்க சொல்லும் போது அது என்ன ஆகும்னா நம்மளுக்கு அபராதமா மாறும். இதான் வெரி சிம்பிளா இங்க வந்து ஆச்சரியர்கள் அதான் சொல்லியிருக்காங்க. அதுல புரோபாதர் வந்து அது வந்து சிசிமன் குரு மகாராஜ் என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு ஒரு உதாரணம் கிடைக்காரு. சில புரோபாதர் வந்து வந்து என்ன பண்ணாருன்னா, அவர் வந்து நாம சங்கீதம் தான் பண்ணாரு. நாம சங்கீதம் பண்ணும் போது அங்க இருக்கக்கூடிய அந்த ஹிப்பிஸ், அந்த போதை பொருட்களுக்கு அடிமையான அந்த ஹிப்பிஸ், அந்த போதை, அந்த ட்ரக் எடிட்ல என்ன ஆனாங்க, வந்து இந்த நாம சங்கீதம் கேட்டு அதுதான் சாண்டிங் பண்ணாங்க, டான்ஸ் ஆடினாங்க. பிறகு அவங்க நம்பிக்கை வந்த பிறகுதான் பிரபுபாதர் எல்லாருக்கும் நாம ஜபத்தை வந்து தனித்தனியா கொடுத்தாரு. அப்பதான் நாமத்தோட குளோரிபிகேஷன் பத்தி பேசினாரு, நாமத்தோட மகத்துவங்களை பத்தி பேசினாரு அப்படின்னு சொல்லி இங்க மகாராஜ் வந்து சொல்றாங்க. அதனால வந்து அந்த சவுண்ட் வைப்ரேஷன் வந்து உள்ளுக்குள்ள இறங்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாதப்ப அந்த சவுண்ட் வைப்ரேஷன், அந்த சப்த பிரம்மம் அவங்ககிட்ட இருக்காது. அப்ப சப்த பிரம்மம் இல்லாம அவங்ககிட்ட தனியா நீங்க நாமஜம் கொடுத்தீங்கன்னா அது பாட்டுன்னு ஒரு இடத்துல மூலையில போய் மாட்டிச்சுவாங்க. நிறைய பேர் பிரச்சாரம் டைம்ல நம்ம இதை பண்றாங்க, எடுத்தோன்னு ஒருத்தவங்க நாமஜபத்தை கொடுத்துருது. அப்பதான் முத டெம்பிளுக்கு வந்திருப்பாங்க, எடுத்தோம் நாமஜபம் மாலை பிடிச்சிங்க, பேக்கப் பிடிங்க, அப்புறம் கவுண்டிங் பீட்ஸை பிடிங்க, இந்த புக்கை பிடிங்க, அது பிடிங்க. நான் பல வாட்டி நான் சொல்லியிருக்கேன், ஒருத்தன் புதுசா வந்தாங்கன்னா விட்டுடுங்க. அவங்கள பிடிச்சி அவங்க மிதிச்சு அவங்களை இது பண்ணி அது வந்து அந்த அவங்க புதுசா வரவங்க ஒரு பேபிக்கு சமம், இல்லைன்னா வந்து ஒரு ரோஜா பூக்கு சமம்.
அவங்கள எடுத்தோன்னே ஜவமாலை கூடு, ஜவ பேக்க கூடு, அப்புறம் வந்து டெம்ப்ளேட் கூடு, அப்புறம் வந்து அத்தை கூடு, இதை கூடு, புக்கை கூடு, புரோபா புஸ்தகம் கூடு. அவங்க வந்து அடுத்து வர மாட்டாங்க. வந்து ஒரு மாசம் நீங்க விட்டுருங்க. ஒரு 3-4 வாரம் விட்டுடுங்க. அவங்க கண்டினியூஸா வரட்டும். அதுல ஒரு லீவ் போடுவாங்க. அப்புறம் திரும்பி வருவாங்க. அப்படி அவங்க வரும்போது அப்புறம் நீங்க சொல்லியா இந்த கிளாஸ் எல்லாம் கேட்கும் போது நாம சேர்ந்து அவங்க இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு, என்ன பிடிச்சிருக்கா, அந்த மாதிரி ஸ்லோவா மூவ் பண்ணணும். ஒரு பிள்ளை அந்த ஒரு பேபி பிறந்துச்சுன்னா அந்த பிள்ளையை தூக்கும் போதோ இல்ல வைக்கும் போதோ நம்ம எப்படி கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்றோம், அந்த மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். நம்ம பாய்க்கிற வார்த்தைகள், நம்ம பேசுற பேச்சுக்கள், நம்ம அங்க பண்ணக்கூடிய பிஹேவியர், அப்புறம் வந்து அவங்க தப்பு பண்ணுவாங்க, அவங்களுக்கு தவறு தெரியாது, அவங்க தவறுகள் பண்ணதான் செய்வாங்க. சமயத்துல வந்து அது நார்மலா ஜெனரலா ஒரு தவறு நடக்கும். புதுசா வந்தவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த உதாரணத்துக்கு இப்ப பிரசாதம் சாப்பிடுறீங்க, பிரசாதம் சாப்பிட்டு முடிஞ்சோடனே அந்த பிரசாதம் சாப்பிடுற அந்த தட்டுல வந்து என்ன பண்ணிடுவாங்க, அங்க பஞ்சு இருக்கும். அந்த பஞ்சு பக்கம் சேர்த்து உள்ள போயிருவாங்க. சம்டைம் ஏதாச்சும் நடக்கலாம், பஞ்சை மாத்தி பச்சிருவாங்க. இல்லைன்னா வந்து அவங்களை வந்து வந்து சேவிஸுக்கு என்கேஜ் பண்றீங்க, பாத்திரம் கழுவுறதுக்கு. அவங்க வந்து சீலாப்பை வந்து என்ன தவறாக வந்து வேற ஒரு பஞ்சு எடுத்து பாய்ச்சிட்டு அதை எச்சில் தட்டு கழுவக்கூடிய அந்த பஞ்சு பாய்க்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் நிறைய வாய்ப்புகள், நிறைய தவறு வாய்ப்பு இருக்கு. சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இங்க இங்க வந்து என்ன சொல்றது, என்னது தட்டுகளை மாத்தி வைக்க வாய்ப்பு இருக்கு. பகவான் தட்டு கொண்டு எச்சரிக்கை கொண்டு வைக்க வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா வந்து நிறைய தவறுகளை செய்ய வாய்ப்பு இருக்கு. எடுத்தோன்னவே உங்களுக்கு தெரியுமா பிரபு இங்க ஏன் நீங்க படிச்சீங்க யாரு, அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. அவங்கள வந்து நம்ம வந்து டொலரன்ஸ் சகித்து கொண்டு அவங்களை வந்து பொறுமையா வழிநடத்தி கொண்டு வரணும். சில புரோபாத சொல்ற, ஏன் நான் சொல்றேன்னா, சில புரோபாத சொல்ற பகவத்கீதையில முன்னுக்கு அந்த முன்னுரையில அந்த ப்ரிஃபரன்ஸ் எழுதுறாருல, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதுறாருல, அதுல பாத்தீங்கன்னா அவரு அந்த முன்னுரையை கிட்டத்தட்ட ஒரு 30 பேஜ் நீங்க எல்லாம் முடிச்சுட்டா அதுக்கப்புறம் தான் முதல் ஸ்லோகம் ஆரம்பிக்கும். அதுல அவர் சொல்றாரு, இந்த பகவத்கீதையை படிச்சு உருப்படியா படிச்சு புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தன் வந்து பகவானுக்கு போனாலே நான் என்னோட பகவத்கீதை சக்சஸ்ஃபுல்னு சொல்லி சொல்றாரு. அப்படிப்பட்ட சக்தி ஆவேச அவதாரம் ஆகக்கூடிய ஸ்ரீலா பிரபுபாதரே வந்து அவர் ஒருத்தர் வந்து பகவானுக்கு போனாலே போதும் சொல்றாரு. அப்ப அவரோட மோட்டிவ் என்ன, அவர் மூட் என்னது, ஒரு ஆத்மாவை வந்து கொண்டு போய் சேர்த்துட்டுனா அதுவே எனக்கு போதுமானதுன்னு அவர் நினைக்கிறாரு. அப்ப நம்ம ஸ்ரீலா பிரபுபாத இயக்கத்துல இருக்கோம். அப்ப என்ன நம்ம எப்படி மூவ் பண்ணணும், ஒருத்தவங்களும் வர்றாங்கன்னா அவங்கள வந்து கண்காணிச்சு அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்கள அழகா வந்து கவனிக்கணும். நான் தவறா சொல்ல வரல, நான் பார்த்த சில இடங்கள், நான் கேட்ட சில விஷயங்கள் நான் சொல்றேன். சில இடத்துல புதுசா ஒரு பக்தர் வந்தாங்கன்னா அவங்கள கண்டுக்கிட்டே கிடையாது. இது நடந்துக்கிட்டு தான் நிறைய இடத்துல இருக்கு. அதுல புதுசா வருவங்க சில பேர் எனக்கு வந்து என்னோட கொண்டை கிடைக்கும் போது என்கிட்ட அடிச்சு நிறைய பேர் பேசியிருக்காங்க. நிறைய பேர் வந்து அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்திருக்காங்க என்கிட்ட. என்ன அப்புறம் சாதாரண கோயில் கூட போனா கூட நல்லா வர வைக்கிறாங்க, இங்க என்ன அப்புறம் தெரியாம இருக்கிறாங்க எல்லாரும். எஸ், இது நடக்குது, நடந்துகிட்டே இருக்கு, நடந்து கொண்டே இருக்கின்றது. இது வந்து அங்கு நடந்துச்சு இல்லை, எல்லா இடத்துலயும் நடக்குது. நம்ம வந்து நம்ம இயக்கம் இஸ் அ பிரச்சார இயக்கம். அதனால நம்ம வந்து ஒவ்வொருத்தவங்களும் வரவங்க சாதாரண பாட்டி தானே இவங்களை பிரிச்சு இப்படி கொண்டு வந்து என்ன இருக்கு, இது சாதாரண ஸ்கூல் பையன், இவன் ப்ராக்டிக்கல் தான் இங்க வந்திருக்கான், அதனால வந்து கொஞ்ச நாள் கிளம்பி போயிடுவாங்க, இவனுக்கு என்னதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு கிடையாது. நம்மள ஒவ்வொரு ஆளும் வந்து ஒவ்வொரு ஆத்மாக்களும் புரோபாதருடைய இந்த இயக்கத்துக்குள்ள வராங்க. நம்ம ஜஸ்ட் வந்து ரிசீவர் மட்டும்தான். நம்ம ஜஸ்ட் வந்து என்ன சொல்றது, நம்ம இது பண்ண அதை சொல்லுங்க, அந்த ரிசீவ் பண்றது மட்டும் தான் நம்ம வேலை. நம்ம ஜஸ்ட் வந்து செக்யூரிட்டி மாதிரி தான். பகவானுடைய இடத்துக்கு வந்து அவர் கொண்டு போவாரு சில புரோபாதரு. அதனால நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுவோம். அதனால நம்பிக்கை இல்லாதவங்க கிட்ட பிரச்சாரம் பண்ணக்கூடாது. நம்பிக்கை இல்லாத பகவான் நாம சொல்லக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்னா, எடுத்தோன்னு இல்லாம பண்ணக்கூடாது. நம்ம முதல் செய்ய வேண்டிய வேலை ஆசை என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் நாம சங்கீதத்துல அவங்கள சந்தியார்த்திக்கு வர சொல்லுங்க, நாம சங்கீதத்துல கலந்துக்க சொல்லுங்க, எங்காச்சும் வெளியே போய் அவங்க கூட்டு போங்க, லீவு தான் வாங்க வந்து அந்த நாம சங்கீதத்துல அந்த கதைகள் கிளாஸ் அதுல நம்பிக்கை வந்த பிறகுதான் நீங்க ஜவமா கொடுக்கணும். அட்லீஸ்ட் நீங்க மினிமம் ஒரு மாசம் டைம் எடுத்துக்கோங்க. தொடர்ந்து அவங்க வரட்டும், தொடர்ந்து வரட்டும், வந்துட்டு போற நல்ல உறவு ஏற்படணும். உங்ககிட்ட மட்டும் உறவு இருந்தா பத்தாது, அந்த டெம்பிள் எல்லாருக்கிட்டையும் அவங்க நல்ல உறவு இருக்கணும். இப்ப பிரச்சாரம் பண்றவங்க நீங்க மட்டும் தான் அவங்க கிட்ட பேசுறீங்க, மத்த யாரும் சுத்தி உள்ள பேசலன்னா எப்படி ஒருத்தவங்க வருவாங்க? அதனால எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியாக எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக இந்த பிரச்சார இது பண்ணணும். இப்போ ஒரு டெம்பிள் லீடர்னா ஒரு பிரச்சாரம் பண்ற ஒருத்தர் கூட்டிட்டு வராரு, இப்ப கூட்டிட்டு வராருன்னா அவரை மட்டும் அங்க பார்க்க மாட்டாங்க, சுத்தி எல்லாரும் பார்ப்பாங்க. எல்லாரும் எப்படி பேசுறாங்க, வாங்க அங்க வந்தோம்னா அவங்க வாரத்துக்கு ஒரு நாள் தான் நம்ம ப்ரோக்ராம் பண்றோம், ஓகேவா? வாரத்துக்கு ஒரு நாள் தான் மோஸ்ட் ஆஃப் டெம்பிள்ல, மாசத்துக்கு வாரத்துக்கு ஒரு நாள் தான் ப்ரோக்ராம், ஓகேவா?
அப்ப அந்த வார்த்தை ஒரு நாள் வரும்போது நம்மளுக்கும் இங்க இன்பமா இருக்கணும், அந்த சூழ்நிலை நம்ம அமைச்சுக்கணும். அண்ட் சேம் டைம் புதுசா வரவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அவன் அன்போடு கவனிக்கணும். அவன் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா கண்டிப்பா என்ன சொல்லணும்னா அவங்க சாப்பாடு வந்து நீங்க வந்து எக்ஸ்ட்ராவா கொடுக்கணும். வாங்க சாப்பிடுங்க ப்ரோ, சாப்பிடுங்க மாதாஜி. நம்மளுக்கு தெரியும் அவங்களால சாப்பிட முடியாது, எக்ஸ்ட்ராவா நம்ம கேட்கணும். ஒரு ஆக்டிங் தானே. நம்ம கம்பெனிலயோ இல்ல எங்க தொழில் செய்யற இடத்துலயோ முதல்ல கிட்ட அவ்வளவு நாடகம் ஆறோம். நம்ம ஆக்டிங் பண்ணணும். ஒரு ஆளை கொண்டு ஒண்ணு ஆக்டிங் பண்ண ஒரு ஆள் வந்துட்டாங்கன்னா அந்த மாதிரி நினைச்சு பாருங்க. ஒரு ஆள் நினைக்காதீங்க, அந்த ஒரு ஆள் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆள் வந்தாலும் 30 வருஷத்துக்கு 30 பேரு, 10 வருஷத்துக்கு 10 பேரு. அது ஒரு ஆள் வர மாட்டாங்க. அவங்க ஃபேமிலி, அவங்க பிள்ளைங்க இந்த மாதிரி நிறைய வருவாங்க. ஒருவேளை சிங்கிளா வந்தாங்கன்னா நாளைக்கு அவங்க கல்யாணம் பண்ணாங்க, அவங்க ஃபேமிலி வருவாங்க. பி கேர்ஃபுல். நம்ம வந்து ரொம்ப தெளிவா நம்ம மூவ் பண்ணணும். அதனால அபராதங்கள் நம்ம பண்ணக்கூடாது. அதுல 7வது அபராதம் நம்பிக்கை இல்லாதவங்கிட்ட நம்ம உடனே போய் நம்பிக்கை இல்ல போட்டு திணிக்க கூடாது. ஓகேவா? அது அபராதமா மாறும், நம்மளுக்கே அது அபராதம் மாறும். ஓகேவா? 8வது முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு நான் 4 முடிக்கலாம்னு நினைக்கிறேன். 8, 9, 10 பார்ப்போம் நம்மளோட சூழ்நிலை எப்படின்னு. 8வது அபராதம், எதுவும் கேள்வி தான் நீங்க கடைசியா கேட்கலாம். 8வது அபராதம், அந்நிய சுப கர்மா சஹா ஹரிநாம சமான. அந்நிய சுப கர்மா சஹா ஹரிநாம சமான. அந்நிய சுப கர்மா சஹா ஹரிநாம சமான. யாராச்சும் கிடைக்கலன்னா நீங்க சொல்லுங்க, நான் திருப்பி சொல்லுவேன். ஓகேவா? அதாவது என்னன்னா, டு கன்சிடர் த சாண்டிங் ஆஃப் ஹரே கிருஷ்ணா as one of the auspicious ritualistic activities offered in the Vedas as fruitive activities. Karmakanda. Yes. Karmakandam. யார் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, the name of Krishna and Krishna are no different. As Krishna is absolute, his name is also absolute. None on is equal to Krishna. Krishna is a supreme. He is a supreme personality of Godhead, the absolute truth. Similarly, nothing is equal to his holy name, Harinam. Therefore, if someone thinks that the chanting of Hare Krishna is as good as perform any other auspicious activity, he commit an offense. Generally, Mayavadis, the impersonalities, thinking like this. So, if someone associates with the Mayavadi, he will naturally commit this offense. Yes, Mayavadi, Krishna Avaradi. மாயாவதி பாஷா சூழ்நிலை ஹே சர்வநாஸ். மாயாவதிகளுடைய பேச்சுகளை கேட்கக்கூடாது. ஓகே, இப்ப ஒரு கேள்வி இருக்கு. இப்ப உங்களுக்கு வந்து மாயாவாதினா என்ன, அது மாயாவாதினா அவங்க யாரு, அது எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? ஏன்னா நிறைய இடத்துல மாயாவாதிஸ்ன்னு நம்ம வந்து சாஸ்திரம் படிக்கிறோம். மாயாவாதிஸ்னா யாரு, அது நீங்க உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, எனக்கு தெரியும். யார் வேணா பதில் சொல்லலாம், தைரியமாக பதில் சொல்லலாம். நீங்க வந்து எந்த தயக்கம் பட வேண்டாம். மாயாவதினா யாரு, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன தெரியும் எனக்கு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரபு. அவங்களே கடவுள்பாங்க. அவங்களே கடவுள்னு சொல்லுவாங்க. ஆனா கிருஷ்ண பத்தி எல்லாம் பேசுறாங்க. பேசிட்டு கடைசியில வந்து சொல்றாங்க, அவங்க வந்து நம்ம தான் கடவுளே, ஞானி கடவுளை தேடி போற, நம்ம தான் எல்லாமே அப்படின்னு சொல்றாங்க. சரி, வெரி குட் மாருதி. குடும்பத்துல இருக்காங்க பிரபு, அதனாலதான் சொல்றேன். என் குடும்பத்துல இருக்காங்க அந்த மாதிரி, அதனால்தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். மாயாவதியே ஒரு மெம்பர் இருக்கீங்களா? ஆமா, நல்ல பக்தரா இருந்தாரு. பக்தர் அல்ல, ஐயப்பன் பக்தரா இருந்தாரு. 20 வருஷமா சபரிமலைக்கெல்லாம் போயிட்டு வந்தவரு. அவரு உடம்பு முடியாம போச்சு, அப்படியே காலு கையெல்லாம் விளங்காம இதா போயிருச்சு. என்ன நினைச்சாருன்னு தெரியல, திடீர்னு வந்து சாமியெல்லாம் எதுவுமே கும்பிடுறது இல்ல. நான் போல அதை வச்சு பேசுவாரு, கையெடுத்து கும்பிடுற, அப்பா மாயாவடி நீங்க இருக்கீங்க, மாயாவடியில நான் பேசக்கூடாது, மன்னிச்சிருங்க, ஹரே கிருஷ்ணான்னு சொல்லிட்டு வந்துருவேன். அவர் என்ன சொல்றாரு? அவரோட தத்துவம் என்னது? அவர் தத்துவம் வந்து அவர்கிட்ட சொல்ற, நம்ம தான் கடவுள், நீ தான் கடவுள். நான் கிருஷ்ணா பத்தி எது பேசினாலும் இல்ல, நம்ம தான் கடவுள் அப்படின்னு சொல்லுவாரு. அவர் ரொம்ப பேசுவாரு பிரபு. மாதாஜி, தூங்குறவங்களும் எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்க எழுப்பவே முடியாது.
ஆமா. பார்க்கலாம், பரவாயில்ல, அடுத்த பிரிவுல பாத்துக்கலாம். உங்களாம் ஒன்னும் பண்ண முடியாது. சரி ப்ரோ. ஓகே ஓகே. தேங்க்யூ நம்ம கருத்துக்கு தேங்க்யூ. ஓகே, வேற பக்தர்கள் மாயாவதினா என்ன, அது உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னவா இருக்கு? இன்னும் யாராச்சும் ஒரு ஆளு? நிர்மலா மாதாஜி, ஹரிகிருஷ்ணா பிரபு. எப்படி பௌதிக இருக்கீங்க? இன்பத்தில் மூழ்கி இருப்போர் நல்லா இருக்குங்க பிரபு. பௌதிக பௌதிக இன்பத்தில் மூழ்கி இருப்பவர்கள் இல்லாத ஒன்றை இருப்பதாக நினைக்கக்கூடியவர்கள். வெரி குட் மாதாஜி, உங்க தமிழ் ரொம்ப அழகா இருக்கு. எங்க புக்கு பார்த்து படிக்கிறீங்களா இல்ல சொந்தமா சொல்றீங்களா? சொந்தமா சொல்றேன் பிரபு, தமிழ் ஸ்கூல் படிச்சிருக்கேன் பிரபு. இல்ல தமிழ் ரொம்ப நல்லா இருக்கு உங்களோட சொல்லு. ஹரிகிருஷ்ணா, நன்றிங்க பிரபு. வெரி குட் மாதாஜி. இன்பத்தில் மூழ்கி இருப்பவர்கள் அப்படி என்ன சொன்னீங்க? தண்ணியே பௌதிக இன்பத்தில் மூழ்கி இருப்பவர்கள் இல்லாத ஒன்றை இருப்பதாக நினைக்கக்கூடிய இல்லாத ஒன்று இருப்பதாக நினைப்பேன். வெரி குட் மாதாஜி. எஸ், வெரி குட். வேற யாராச்சும் இருக்கீங்களா? நிறைய பேர் நம்ம என்ன நினைச்சுக்கோன்னா, மாயாவதினா என்ன நினைச்சுக்கிறோன்னா, மாயாவதி இது வெரி அண்டர்ஸ்டாண்ட், நம்ம கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவது, நம்ம கிளியர் அண்டர்ஸ்டாண்ட். நம்ம மாயாவதினா ஒருவேளை அந்த காலத்துல இருந்தாங்க போல, மகாபிரபு காலத்துல இருந்தாங்க மாயாவாதிஸு, இல்ல அவங்க வந்து எங்கேயோ இருந்தாங்க, புராண காலத்துல இருந்தாங்க. கிடையாது. இப்ப இந்த 2026 மாயாவதி இருக்கிறாங்க. நிறைய ஆன்மீக சங்கங்கள் வச்சிருக்காங்க, நிறைய ஆன்மீக அசோசியேஷன் வச்சிருக்காங்க பாருங்க, ஸ்பிரிச்சுவல் அசோசியேஷன் நிறைய இருக்கு பாருங்க. யாரு வந்து, நான் ஜெனரலா சொல்றேன், யாரு பின்னுமே சொல்றேன், ஜெனரலா நான் பொதுவாக உங்களுக்கு சொல்றேன், நீங்களே வந்து மனசை முடிவு பண்ணிக்கணும். ஓகேவா? யாரு வந்து குரு பரம்பரா வழியில வரலையோ, யாரு வந்து கடவுளை வந்து என்னது இவரை நீ வழிபடணும் அப்படின்னு சொல்லலையோ, யாரு வந்து வெறும் குரு வழிபாட்டிலே வச்சிருக்காங்க தெரியுமா, வெறும் குரு வழிபாட்டிலே வச்சிருப்பாங்க, அது குரு வழிபாடு தாண்டி அவங்க வந்து பகவான் வழிபாடு போக விட மாட்டாங்க, வெறும் வழிபாட்டுல வச்சிருக்காங்க. அது இதெல்லாம் மாயாவதியோட அம்சம். இதெல்லாம் மாயாவதியோடைய அவங்களுடைய அடையாளங்கள். குரு பரம்பரையில வந்திருக்க மாட்டாங்க. பிறகு வந்து அவங்க பகவான் யாருன்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க, அவங்க சொந்தமா சாஸ்திரத்தை உருவாக்குவாங்க. பிறகு அவங்க ஒரு குரு வழிபாட்டை தாண்டி போகாம வெறும் வந்து பகவான் கிட்ட போகாம வெறும் குரு வழிபாட்டிலே வச்சிருப்பாங்க. இதான் மாயாவாதியோட சில முக்கியமான சிம்டம்ஸ். அந்த காலத்துல புராண காலத்துல இருந்தாங்கன்னு நினைக்காதீங்க, இப்ப கரண்ட்ல இப்பயும் இருக்கிறாங்க. பல வித்தைகளை காமிச்சு, என்ன சொல்றது, பல மேஜிக் எல்லாம் காமிச்சு நம்மளைய வந்து மக்களை வந்து முட்டாளாக ஆக்கி கொண்டு பல பேர் இருக்கிறாங்க. ஓகேவா? ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, சில மாயாவாதிகள் என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து வெறும் வந்து குரு வழிபாட்டுல இருந்தா எல்லாரும் கண்டுபிடிச்சு சொல்லிட்டு ஒரு பகவானோ இல்ல ஒரு சிவனையோ இல்ல ஒரு அம்பாளையோ இல்ல ஒரு முருகரையோ அந்த மாதிரி ஒண்ணு வச்சுக்கிட்டு அது கீழே ஒரு மாயாவாதி பண்றது. அவங்க சொந்த கருத்துக்களை பேசி அவங்க சொந்தமா ஒரு இதெல்லாம் பண்ணி இந்த மாதிரி பண்றது. இதான் மாயாவாதி. மாயாவாதினா தன்னை மட்டும்தான் கடவுளாக வழிபாடணும்னு சொல்லி நினைக்கிறவங்க, தன்னை மட்டும்தான் போக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க. அவங்க கடவுளை வச்சிருப்பாங்க, சும்மா ஒரு சாம்பிள் தான் வச்சிருப்பாங்க. வேற அவங்க ஃபுல்லா வந்து அவங்கள மட்டும் தான் நம்ம எல்லாம் கடவுளை நம்மளே இது பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் த மாயாவாதிஸ் வந்து இன்னும் முக்கியமான ஒரு சிம்டம் சொல்றேன், இந்த தியான ப்ராசஸ அப்புறம் இந்த சக்கரா இருக்குல்ல, இந்த மாதிரி ப்ராசஸ கையில எடுப்பாங்க. இதான் மாயாவாதிஸ். புரியுதா? அது ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். மாயாவாதி வாஷா சுனிலே ஹே சர்வநாஸ். மாயாவாதிகளுடைய யார் வந்து தன்னைத்தானே கடவுளே, நம்மளே கடவுளே அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டே பல மேஜிக் எல்லாம் பண்ணிக்கிட்டே இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்களோ, அவங்க கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். ஓகேவா? அப்படிப்பட்ட மாயாவாதிகள் தான் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்கதான் வந்து அவங்களோட மென்டாலிட்டி தான் இந்த மாதிரி இருக்கும். என்ன ஆல்சோ நம்மளும் இந்த மென்டாலிட்டி வளர்த்தக்கூடாது. என்னது, பகவானுடைய திருநாமம் அது வந்து எல்லா வகையான சர்வ சக்தியும் இருக்கு. பகவானுடைய திருநாமத்தை ஜபம் பண்றதுனால நம்மளுக்கு கர்மக்கிரிகள் செய்யறோம்ல, கர்மக்கிரிகள்லாம் கர்மகாண்ட பலனை எதிர்பார்த்து செய்யறது. அதுவும் பகவானோட நாம ஜபம் பண்றதும் ஒண்ணுதான். To instruct faithless person about, to consider chanting Hare Krishna Mahamantra is an auspicious ritual. இது வந்து ஒரு சடங்குன்னு நினைக்குது. ஹரே கிருஷ்ண மந்திரத்தை
சும்மா ஒரு சடங்குன்னு நினைக்கிறது. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணா நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும் இந்த மாதிரி நினைக்கிறது இட்ஸ் வெரி 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 டேஞ்சரஸ். இது ரொம்ப வந்து ஆபத்தான அபராதம் இது. ஓகேவா? மற்ற அபராதங்கள் வந்து டேஞ்சரஸ்னா, மற்ற அபராதங்கள் வந்து ரொம்ப முக்கியமானதுன்னா, இந்த அபராதம் 8வது இது வெரி வெரி டேஞ்சரஸ். என்னதுன்னா இது சூட்சமமாக உள்ளுக்குள்ள நமக்குள்ள இருக்கும். ஈவன் நம்ம வந்து நிறைய இடத்துக்கு போகலாம், நிறைய கிளாஸ் கேட்கலாம். ஆனா இது உள்ளுக்குள்ள சூட்சமா இருக்கும். சாண்டிங் பண்ணனா எனக்கு என்ன பலன் கிடைக்கும்? இந்த பலனை எதிர்பார்க்கறது தான் வந்து பாத்தீங்கன்னா கர்ம காண்டம். நான் பாருங்க எப்பவுமே சொல்லுவேன், இதில் ஓட்டமே போடுங்க. கர்ம காண்டம்னா என்னது? ஃப்ரூட்டிவ் ஆக்டிவிட்டி. பலனை எதிர்பார்க்கிறது. நாம ஜோம் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், அதனால எனக்கு என்ன நடக்கும், அதனால எனக்கு என்ன ஓகேவாகும். அது வந்து ஒரு சடங்கு தானே, அது வந்து ஒரு ரிச்சுவல் தானே. இந்த மாதிரி நாம ஜபத்தை நினைக்கிறது இதை முழுக்க முழுக்க ஒரு டேஞ்சரஸான அபராதம். இது வந்து வெளியில தெரியாது, உள்ளுக்குள்ள சூட்சமாக உட்கார்ந்துருக்கும் உள்ளுக்குள்ள. நாம ஜபம் சர்வ சக்தி வாய்ந்ததுதான், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா நாம ஜபத்தை வச்சுக்கிட்டு இதை வச்சு நம்மளுக்கு என்ன நடக்கும், இது நான் நாம ஜபம் பண்ண எனக்கு என்ன, எனக்கு ஓகேவாயிருமா, இது நாம ஜபம் பண்ணனா எனக்கு எல்லாமே நடந்துருமா, நாம ஜபம் பண்ண இந்த பலனை எதிர்பார்க்கிற அந்த மென்டாலிட்டி இருக்கு பாத்தீங்களா, இட்ஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். பகவானுக்கும் பகவான் நாமத்துக்கும் எந்த வகையான வேறுபாடும் கிடையாது. ஓகேவா? அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா நம்ம வந்து இந்த நாம ஜெபம் பண்றதுனால நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும் அந்த மாதிரி நம்ம நினைக்க கூடாது. அதான் பாத்தீங்க என்னது ரிச்சுவல் ஆக்டிவிட்டி ஆஃபர்ட் இன் த வேதாஸ். இது ஜஸ்ட் வந்து இந்த நாம ஜெபம் வந்து வெறும் ஒரு ரிச்சுவல் தான், ஒரு சடங்குக்காக தான் பண்றோம். இது இருக்கக்கூடாது. இப்ப இதுக்குள்ள கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போமே. என்னதுன்னா, ஏன் வந்து நம்மளுக்கு இந்த எண்ணம் வருது, காரணம் என்னதுன்னா, ஏன் வந்து ஒரு சடங்கு இவன் பாத்தீங்கன்னா புதுசா வந்தவங்களும் விட்டுருங்க. ஈவன் ஒரு வருஷத்துக்கு 2 வருஷம் குறவா உள்ளவங்களும் விட்டுருங்க. புதுசா வந்தவங்களும் அட்லீஸ்ட் ஒரு வருஷம் இல்ல விட்டுருங்க. ஆனா ஈவன் நம்ம பல வருஷங்கள் உள்ளுக்குள்ள இருந்தாலும் நாமத்து மீது நம்மளுக்கு ஏன் வந்து டேஸ்ட் கிடைக்க மாட்டேதுன்னா, இந்த அபராதம் ஒரு முக்கியமான அபராதம். நாம ஜெபத்தை பண்றதுல வந்து நம்மளுக்கு ஏன் நம்பிக்கை வர மாட்டேன்னா, இந்த அபராதம் முக்கியமான அபராதம். நாமத்தை வந்து ஜஸ்ட் வந்து ஒரு சடங்குன்னு நினைக்கிறது. இந்த மென்டாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸா மென்டாலிட்டி. இது எப்படி கண்டுபிடிக்குது? நீ நல்லா பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும்போது நம்மளுக்கு எல்லாமே நாமம் தான். நம்மளுக்கு சர்வ சக்தியும் எல்லாமே நாமம் தான். நான் வந்து உங்களுக்கு 2 இன்சிடென்ட் ஒரு கதை சொல்றேன். நானு ரொம்ப நாள் ஆச்சு நான் கதை சொல்லி. நான் வந்து 2 இன்சிடென்ட் நான் கதை சொல்றேன். அது சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் இது விளக்க வரேன். இது வந்து என்னன்னா, ஸ்ரீமத் கௌரகோவிந்த சுவாமி மகாராஜோட வாழ்க்கையில நடந்த ஒரு கதை. ஓகே, உண்மையா நடந்தது. இது வந்து புஸ்தகத்துல கிடையாது. நம்ம குரு மகாராஜ் இடத்துக்கு போகும்போது நம்ம குரு மகாராஜோடைய காட் பிரதர்ஸ் வந்து எங்க கிட்ட சொன்னது. அப்ப குரு மகாராஜோட காட் பிரதர் கிட்ட யாரு சொன்னதுன்னா, ஸ்ரீமத் கௌரக மகாராஜோட மகன் ஒண்ணு இருக்கிறாரு அவரு. ஓகேவா? அவரு சன்னியாசி நினைக்கிறேன். அவரு வந்து அவர் கூட வந்து இருக்கும்போது அவர் வந்து பகிர்ந்துகிட்ட ஒரு விஷயம், ஒரு கதை உண்மையில நடந்தது. ஸ்ரீமத் கௌரக சுவாமி மகாராஜ் பாத்தீங்கன்னா அவர் ஒரிஷால பிறந்த. ஒரிஷா வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலே ரொம்ப ஏழையான ஒரு நாடு ஒரிஷா. ஓகேவா? அப்ப ஸ்ரீமத் கௌரக மகாராஜ் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு 7 பிள்ளைங்க. ஓகே, அப்ப அவங்க மனைவி வந்து கல்யாணம் பண்ணிட்டு அவர் வந்து ஸ்கூல் வாத்தியாரா இருக்கிறாரு. அவர் கெமிக்கல், இந்த மாதிரி சயின்ஸ், இந்த மாதிரி பிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், இந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாம் அவர் எடுப்பாரு. அவர் வந்து அப்பயே வந்து வாத்தியார் அவரு. அப்ப அட் சேம் டைம் கிருஷ்ண பக்தியும் பயிற்சி பண்ணியிருக்காரு. அந்த டைம்ல ஒன்னும் அவர் வந்து சில புறபாதர் ஒன்னும் மீட் பண்ணல. ஆனா அவர் பிறக்கும் போதே அவர் வந்து இயல்பாகவே என்னது வைஷ்ணவ குடும்பத்துல பிறந்தவர். ஓகேவா? அப்ப அவர் வந்து வழிபட்ட மூர்த்தி தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ ராதா கோபால்ஜி. அதுதான் நம்ம வந்து நம்மளும் தொடர்ந்து நம்மளோட சென்டர்ல அவங்க தான் இருக்கிறாங்க. ராதா கோபால்ஜி தான் இருக்கிறாங்க. ஓகேவா? அப்போ என்ன ஆச்சுன்னா, இந்தியால சில டைம்ல அது என்ன ஆகும்னா சூப்பர் சைக்ளோன் வரும். சூப்பர் சைக்ளோன்னா சூறாவளி காத்து நிறைய வரும். அப்ப என்ன ஆச்சுன்னா, இது வந்து ஒரிஜினலா மகன் வந்து இது வந்து சொன்னது. அவரு கேட்டவர் அவர் நம்ம கிட்ட சொல்லும் போது எனக்கெல்லாம் வந்து அப்படியே வந்து கூஸ் பம்ப் ஆயிடுச்சு. அப்படி என்னடா இப்படியும் வந்து ஒருத்தர் வந்து இந்த பூமியில வந்து அது இந்த காலகட்டத்தில் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி. என்ன ஆச்சுன்னா, இந்தியாவில வந்து ஏதாச்சும் ஒரு சுனாமியோ இல்ல வந்து ஒரு சூப்பர் சைக்ளோன், இந்த மாதிரி சூறாவளி காத்தோ இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு வண்டியுமே வச்சு நீங்க இந்தியாவில பாத்திருப்பீங்க. அந்த குழாயை வச்சு கத்திட்டே போவாங்க. எல்லாரும் வந்து வெளியே ஊர் விட்டு வெளியாங்கன்னு. அப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரிஷால வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து மண் வீடு தான். சொல்லா சாணி போட்டு மொழிகிருப்பாங்க, கூரை போட்டிருப்பாங்க. அப்ப என்ன ஆச்சு, அவர் வந்து சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டே போறாங்க. அனௌன்ஸ் பண்ணிட்டு போகும்போது ஊர் மக்கள் எல்லாம் வெளியா வராங்க.
ஊர் மக்களை வெளியாகும் போது அப்போ வந்து இது வந்து மகாராஜ் வந்து பாத்தீங்கன்னா குரு மகாராஜ் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து வெளியே போல, அவரு வந்து அங்கதான் உட்காந்துருக்கிறாரு. அவரு வந்து அவங்க வீட்டுல நார்மலா வந்து இருக்கிறாரு. அது என்ன பாத்தீங்கன்னா கோபால் இருக்கிறார். கோபால்னா இங்க என்னன்னா அவர் வழிபட்ட மூர்த்தி வந்து ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோபால்ஜி. அதுதான் நம்ம குரு மகாராஜ், நம்ம குரு மகாராஜோட நம்ம வரனால நம்மளும் அதுதான் நம்ம வழிபடுறோம். ராதா கோபால்ஜி இஸ் வெரி வெரி சோ பவர்ஃபுல். அப்ப அவர் என்ன பண்ணாருன்னா எப்போது போல பேர் உட்காந்து சாப்பிட்டு அவர் நார்மல் இது பண்ணிட்டு இது பண்ணிருக்கிறாங்க. பார்த்தா காத்தோட வேகம் வந்து அதிகமாகிட்டே வருது. காத்தோட வேகம் அதிகமாகிட்டே வருது. அப்போ வந்து எல்லாரும் வந்து போறாங்க, எல்லாரும் எல்லாம் போறாங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஊர்ல எல்லா மக்களும் போயிட்டாங்க. இவரு மட்டும் தான் இருக்கிறாரு. இவர் இல்ல, நம்ம கோபால் இருக்கிறாரு, பகவான் இருக்கிறாரு. நம்ம வந்து இங்க யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்ப சொல்லிட்டு என்ன பண்றாங்க, பார்த்தா காத்து வந்து சரியான காத்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இவரும் வந்து என்ன சொல்றது, எல்லாரும் பிள்ளைங்களை வந்து உட்கார சொல்லிட்டாரு. எல்லாரும் ஒரே இடத்துல உட்காந்துருங்க. அப்புறம் என்ன பண்றாங்க, ஒரு பாயை போட்டு எல்லாரும் ஒரே உட்கார சொல்லிட்டாரு. 7 பிள்ளைங்க ஒன்னா உட்கார சொல்லிட்டாரு. அவங்க மனைவி உட்காந்துட்டாங்க. எல்லாரும் உட்காந்துட்டு எல்லாம் இங்க இருங்க, எங்க போயிருந்தீங்க. அப்போ பாக்குறது காத்தோட வேகம் வந்து ஒன்னும் வந்து அதிகமா ஆகிட்டே போகுது. அப்ப காத்தோட வேகம் அதிகமாகிட்டு போய் இவரு வெளியே பாக்குறாரு. இவர் வந்து அந்த சடா இருந்த மாதிரி சும்மா அந்த கம்சா சொல்லுவாங்களே துண்டு மாதிரி எப்படி பாக்குறாரு. வெளியே போனோடனே காத்து அட்டிக்கிற அட்டில அந்த துணிக்கெல்லாம் பறக்குது. அப்ப அவர் நினைக்கிறாரு, கோபால் நான் வந்து உன்னை மட்டும் நான் நம்பி இருக்கேன், ஓகேவா? இங்க இந்த இந்த எங்களுக்கு இருக்கிற ஒரே இடம் இந்த இடம் மட்டும்தான். எங்களை நீ காப்பாத்துனா காப்பாத்து, இல்ல இதோட எங்க வாழ்க்கையை முடியட்டும். கோபால் அவர் சொல்றாரு, என்ன சொல்ற, நீ என்னை காப்பாத்தனா காப்பாத்து. அந்த பகவான் பார்த்து அவங்க வந்து பேசி இருக்காரு வெளியே, நீ காப்பாத்து, இல்ல இதான் உன் முடிவு, இங்க இதோட போனா போட்டும். உள்ள வந்து என்ன பண்ணாரு, ஜஸ்ட் சாண்ட் ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் யாரும் வந்து தூங்கக்கூடாது, எல்லாம் சாண்ட் ஹரே கிருஷ்ணா வந்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே ஹரே. ஆனா இவர் தொடர்ந்து ஜாம் பண்ணி சில அவங்க கடைசி பிள்ளை எல்லாம் வந்து கொஞ்ச நேரத்துக்கு என்ன ஆயிட்டாங்க, அப்படி தூங்கிட்டாங்க. காத்து வந்து சரியான காத்து எல்லாம் வந்து அட்டிக்கிறதுக்கு காத்தோட. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப மழை பெய்யுதுன்னு வச்சுக்கலாம், மழை பெய்யும் போது அதிகமா காத்து அடிக்கும் போது சட்டார்னு வேகமா காத்து அடிக்கும் போது உங்களுக்கு பயம் வந்துடும். இந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்து ஒரு 3-4 hours அந்த ஸ்பீடுக்கு காத்து அடிச்சு எல்லாத்தையும் வாழை மரம் தென்னை மரம் எல்லாத்தையும் கட்டி காலி பண்ணுது. ஒரு சான் பண்ணிட்டே இருக்கிறார், ஜவம் பண்ணிட்டே இருக்காங்க, எல்லாரும் பண்ணிட்டே இருக்காங்க. எல்லாம் பிள்ளைங்க எல்லாம் வந்து ஃபுல்லா வந்து கண்ணுல அழுந்து தண்ணி வந்து இது மாதிரி வந்து பல பயம் வந்துருச்சு. ஆனா மாற சொல்ல எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரி ஹரி ஹரிராம் ராம் ராம் ஹரி ஹரி. இதை அப்படியே கட் பண்ணி ஒரு ஓரத்தில் வச்சிருங்க. மறுநாள் வந்து செய்தியில நியூஸ் வருது, ஒரிஷா என்ற மாநிலத்தில் எல்லாம் வந்து அட்டிச்சு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாழை மரம்லாம் வந்து நின்றுட்டு வாழை மரம் எல்லாம் தரையில எல்லாம் படுத்துட்டு இருக்கு, எல்லாம் வந்து படுத்துட்டு இருக்கு. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இவர் வந்து இவருடைய மனைவியோட அண்ணன் இருக்கிறாரு பாருங்க, அவர் வந்து என்ன பண்றாரு, அந்த வெளியில இருக்கக்கூடிய பஜாருக்கு வராரு. ஏன்னா அங்க வந்து காய்கறி எல்லாம் எதுவுமே இல்ல, இருக்குது கொஞ்சம் தான் அங்க மக்கள் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப பெரிய வந்து உணவு வந்து பாத்தீங்கன்னா வெறும் வந்து ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சு, சாப்பாடு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சு. ஆனா அந்த மறுநாள் பாருங்க, சூப்பர் சைக்கிள் முடிஞ்சு மறுநாள் ஏகாதசி, ஓகேவா? சாதாரண சாப்பாடு கிடைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, ஏகாதசி. இவர் வந்து பாக்குற அவர் சொல்றாங்க, இங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய தங்கச்சி ஃபேமிலியும் தங்கச்சி புருஷன் அங்க இன்னும் அங்கதான் இருக்கிறாங்க, அவங்க இன்னும் வர கூட இல்லைன்னு. ஐயோ சொல்லிட்டு ஒரு சைக்கிள் எடுத்துட்டு போறாரு. யாரு? கௌரவமாச்சியோட மனைவியோட அண்ணன். வேற அங்க பார்க்கும்போது அங்க கௌரவமாச்சி அங்க இல்ல, அவங்க நடுவுல பாத்துட்டாரு. பார்த்துட்டு உடனே என்ன பண்றாரு, அப்படி திருப்பி சந்தைக்கு கூட்டு போயிட்டு என்ன பண்றாங்க, அவர் வந்து ஏகாதசி பிரசாதம் அதுக்கு ஏதாச்சும் கிடைக்காம போய் பாக்குறதுக்கு போறாரு வீட்டுக்கு. அவர் கேட்கறாரு, என்ன ஆச்சு நேற்று ஃபுல்லா நீங்க அங்கதான் இருந்தீங்க, என்ன ஆச்சுன்னு. அவர் ஒன்னும் பதில் சொல்ல போறாரு. ஒண்ணுமே இல்ல, அவங்க சொல்றாங்க இங்கதான் ஒண்ணுமே. அவர் சொல்றாரு, யாரா அந்த மனைவியோட அண்ணன் சொல்றாரு, கௌரவ மனைவியோட அண்ணன் சொல்றாரு, என்ன சொல்றேன்னா ஒண்ணுமே இல்லை, நம்ம என்ன வாங்க போறோம்னு. இல்ல கண்டிப்பா ஏதாச்சும் பகவான் விவசாயம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. பார்த்தா அங்க ஒண்ணுமே இல்ல, வெறும் பாத்தீங்கன்னா ஜவ்வரிசி, ஓகேவா? ஏகாதசியோட ஜவ்வரிசி ஒண்ணு இருக்குல்ல, அந்த ஜவ்வரிசி வாழைப்பழம், இந்த 2 தான் வந்து அங்க இருந்துச்சு. பாத்தியா, கோபால் அரேஞ்ச் சொல்லிட்டு அந்த 2 வந்து என்ன பண்றாரு, அந்த வாழைத்தாரையும் அந்த ஜவ்வரிசியும் வந்து அங்கேருந்து வாங்கிக்கிட்டு எடுத்து வந்து இது பண்ணி கொடுத்தாரு. இப்ப நேரா அவங்க வீட்டுக்கு வந்து வர கதை ரொம்ப மீட்கிற நான் சொல்றேன். அது நேரம் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து கொண்டு வர. இவரும் வந்து அவங்க தங்கச்சியோட அண்ணனும் வராரு, குருமாச்சும் வராங்க. அங்க வந்து அந்த இடத்துல வந்து அவங்க வந்து பார்த்துட்டு இவர் பார்த்தோம், எல்லாம் வந்து எல்லாம் வந்து ஒண்ணுமே இல்ல, எல்லாம் வந்து அப்படியே வெட்ட வெளிச்சமா இருக்கு, இவரோட வீடும் இல்ல. இப்ப திருப்பி அந்த நைட்டுக்கு கதைக்குள்ள போகவும், ஓகேவா? இது வந்து இவங்க பார்த்தோன்னு இவங்க அண்ணன் பார்த்தோன்னு அந்த இடத்துக்கு போய் பார்த்தோன்னு ஷாக் ஆகி நிக்கிறாரு. ஓ கோபால்னு.
ஆனா வீடு இல்லை. ஆனா அவங்க அண்ணன் பார்த்தோம் ஷோக் ஆயிட்டாரு. ஏன் ஷோக் ஆனாரு? திருப்பி அந்த பின்னாடி கடைக்கு நம்ம போகணும். நைட்டு ஃபுல்லா காத்து மழை அடிக்குது, ஃபுல்லா காத்து மழை அடிச்சுட்டு இருக்கு. இப்ப சாண்ட் பண்ண சொல்லி இருந்தாருல, அங்க என்ன நடந்துச்சுன்னா, அங்க பாத்தீங்கன்னா ரூம் எல்லாம் கிடையாது. இந்தியா வீடுல அந்த மண் வீடுலாம் வெறும் வந்து பாத்தீங்கன்னா 4 செவரு தான். நீங்க அதுக்குள்ளேயே துணியை மாத்தணும், அங்கேயே சமைக்கணும், அங்கேயே இது பண்ணணும். இப்ப சாண்ட் பண்ணிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அது என்ன ஆச்சு, எல்லாத்தையும் ஒரு இடத்துக்குள்ள வர சொன்ன உட்கார வச்சார்ல, சைடுல இருந்த அந்த அந்த செவரு அப்படியே சாஞ்சி இப்படி விழுந்துருச்சு. ரெண்டாவது இது சாஞ்சோடனே பேலன்ஸ் இல்லாம இதுவும் சாஞ்சிருச்சு. அப்புறம் இது இல்லாம இதுவும் சாஞ்சிருச்சு. அது இல்லாம இப்ப இதுவும் சாஞ்சு எல்லாம் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. ஓகேவா, ஓப்பன் ஆயிடுச்சு. ஆனா மழை பெய்யல, ஆனா காத்து பாட்டு அடிச்சிருக்கு. இவர் தொடர்ந்து நாமஜம் பண்ணிட்டே இருந்தாரு. ஓகேவா, இத எல்லாம் உழுந்தோன்னு பார்த்தோன்னா இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பயம் வந்துருச்சு. மகாராஜ் சொன்ன, ஒரு இடம் இந்த இடத்தை விட்டு யாரும் 1 இன்ச்சு நகரக்கூடாது. இந்த இடத்தை விட்டு 1 இன்ச்சு யாரும் கூட இந்த பாயில உட்கார்ந்தபடியே தான் இருக்கணும்னு. நீங்க பாத்தீங்கன்னா மறுநாள் வந்து அங்க அண்ணன் வர பாக்குறாருல, எல்லாரும் அதே பாயில இருக்கிறாங்க. ஆனா அவர் ஏன் வந்து ஆச்சரியப்பட்டாருன்னா, அந்த காட்சியை வந்து அவர் பார்க்கும்போது சுத்தி வந்து பாத்தீங்கன்னா மொத்தத்துக்கு எத்தனையோ கிலோமீட்டருக்கு எங்குமே வந்து ஒண்ணுமே இல்லை. எல்லாம் வந்து ஃபுல்லா காலி, எல்லாம் கோசமா இருக்கு. ஆனா அந்த இடத்துல மட்டும் பாத்தீங்கன்னா எல்லாம் மழை பெஞ்சு ஈரம் சகதி எல்லாம் ஆச்சு, எல்லாம் ஃபுல்லா வெட்டாயிடுச்சு. ஆனா அந்த இடம் மட்டும் பாத்தீங்கன்னா டிராயா இருக்கும். எங்க கருட மகரிஷி இருந்த அந்த உட்கார்ந்த இடத்த மட்டும் பாத்தீங்கன்னா டிராயா இருக்கும். ஆனா அது எப்படி டிராயா இருந்துச்சு, எப்படி காஞ்சி போயிருந்துச்சுன்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் கோவர்தன் மலை தூக்கும் போது எப்படி வந்து மலையை தூக்கும் போது எப்படி வந்து கூரா இருக்குமோ அந்த மலை, அந்த மாதிரி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மலை வடிவத்துல இதா இருக்கும். ஆனா அவர் வந்து குரு மகரிஷி சொல்றாரு, அவர் வந்து சொல்லும் போது அந்த பையன் சொல்றாரு, அது என்ன ஆகுதுன்னா, அந்த இது வந்து உளுந்த பிறகு மரங்கள் வந்து பாத்தீங்கன்னா அது இப்படி ஒரு மரம் விழுந்திருக்கும். அவங்க உட்காந்துருக்காங்க, அந்த செவரு இப்படி 4 பக்கம் திறந்துருச்சு. பிறகு வந்து பாத்தீங்கன்னா மரம் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு மரம் விழுந்திருக்கும், இப்படி ஒரு மரம் விழுந்திருக்கும், இப்படி ஒரு மரம் விழுந்திருக்கும், இப்படி கரெக்டா 4 மரம் விழுந்து அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சாதாரண ஒருத்தவங்களால இதை வந்து கண்டிப்பா இது முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இது கதை பெருசா போகும். அப்புறம் அவங்க பார்த்து அதுக்கப்புறம் இது பண்ணோம்னா இது வந்து போட்டோ எல்லாம் பிடிச்சி அந்த காலகட்டத்தில் வந்து வந்திருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. பட் இது என்னன்னா, நாமத்தின் மீது பகவானோட ஹரிநாமத்தின் மீது முழு நம்பிக்கை இருந்துச்சுன்னா, ஹரிநாமத்துவம் நாம நாமினா, பகவான் நாமத்துக்கும் பகவானுக்கும் எந்த வகையான வித்தியாசம் இல்ல. பகவான் இருந்து என்ன பண்ணுவாரோ, திரௌபதிக்கு புடவை கொடுத்தாருல, பகவான் இருந்து என்ன பண்ணுவாரோ அதே இதை வந்து பகவானோட நாமம் பண்ணும். ஏன்னா பகவான் நாமம் வந்து வேற யாரும் இல்ல, அதுல வந்து பக்தரை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய அங்க சுதர்சன சக்கரம் இருக்கு. அந்த சக்கரம் வேற எதுவும் கிடையாது, பகவான் ஸ்ரீ நரசிங்க தேவர் தான். நீங்க நாம ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷன் வந்து அங்க வந்து ஃபுல்லா வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷன். இதுக்கு மிகப்பெரிய உதாரணம் தான் ஸ்ரீமத் கோரகுண்ட மகாராஜோடைய வாழ்க்கை சரித்திரம். அப்ப நினைச்சு பாருங்க, இந்த மாதிரிலாம் கேட்கும் போதே நீங்க கர்ம காண்டத்தை வந்து யோசிக்கிறீங்க வச்சுக்கலாம். இந்த நாம ஜெபம் என்ன பலன் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, நம்ம வைஷ்ணவ கல்ச்சருக்கு இந்த நாம ஜெபத்தை பண்ண என்ன பலன் கிடைக்கும், இந்த கர்ம காண்ட விஷயம் நம்ம யோசிக்கணும்னு வச்சுங்களேன். நம்ம ஒன்னும் இந்த வைஷ்ணவ கல்ச்சருக்குள்ள, இந்த வைஷ்ணவ சித்தாந்தத்துக்குள்ள நம்ம ஒன்னும் வரலன்னு சொல்லி அர்த்தம். நல்லா நினைச்சு பாருங்க, நான் அதான் பல இடத்துல வந்து நான் சொல்றது அதுதான். ஓகேவா, நிறைய பேர் என்கிட்ட வந்து சில பேர் மாட்டு கருத்து இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன பிரபு நீங்க ஏன் பிரபு பலன் எதிர்பார்க்க கூடாது, ஏன் அவரோட கடவுளை கேட்கக்கூடாது சொல்றீங்கன்னு. ஓகேவா, பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, பகவான் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து நம்ம கருணையை கேட்டால் மட்டுமே போதும். பகவான் கிட்ட நம்மளோட காரணமற்ற கருணை கொடுப்பா, அந்த கருணை கிடைச்சிட்டாலே மற்றது எல்லாமே உங்களுக்கு நடந்துடும். நீங்க தனித்தனியா கேட்கணும் எந்த அவசியம் இல்லை. ஒண்ணுன்னு நாமத்து மீது முழு நம்பிக்கை இருந்துச்சுன்னா போதும். இந்த நாமத்து மீது பாத்தீங்கன்னா அதை என்ன பலன் கிடைக்கும், இது வந்து ஜஸ்ட் ஒரு இந்த நாமத்து மீது நம்பிக்கை இல்லாம போகும்போதுதான் இது சும்மா ஒரு சடங்குக்கு சும்மா யஜ்யம் பண்றாங்க, அதுக்குதான் நம்ம நாம ஜெபம் பண்றோம், அதனால கீர்த்தம் பண்றாங்க, சும்மா கீர்த்தமல் வைக்கிறாங்க, சும்மா நம்ம நடிக்க பண்றோம், அவ்வளவுதான் கிடையாது. இந்த நாமம் ஜபம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கை. சில ஹரிதாஸ் தாக்கூர் வந்து பாருங்க, இந்த நாம ஜபத்தை பண்ண அவருக்கு முழு ப்ரொடெக்ஷன் கிடைச்சிச்சு. அவர் 22 மார்க்கெட்ல போட்டு அடிச்சு வெளுத்து வாங்கினாங்க. இயேசுநாதர் படத்தை எத்தனை பேர் பார்த்திருப்பீங்கன்னு தெரியல. நான் சின்ன வயசுல வந்து நான் வந்து அந்த படத்தை பார்த்திருக்கேன். இயேசுநாதரோட படத்தை, ஜீசஸ் கிரைஸ்டோட படத்தை நீங்க கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா, நான் சின்ன வயசுல பார்த்துட்டு நாங்க சேர்ச்சிக்கு போவோம். நாங்க சும்மா அப்பப்ப வந்து என்னது அந்த சென்டென்ஸ் எல்லாம் வரும்போது அந்த படத்தை வந்து சும்மா வந்து அந்த ஒரு அப்பெல்லாம் வந்து டிவில போட்டு அந்த சிடி விற்கும் போது பாத்தீங்கன்னா சும்மா போட்டு காட்டுவாங்க அந்த படத்தை வாங்கணும்னு சொல்லி. அது ஒரு இங்கிலீஷ் படம் தான், தமிழ்ல டப்பிங் பண்ணியிருப்பாங்க.
நீங்க கிளைமேக்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து இயேசுநாதரை வந்து வீட்டுல வச்சு கும்பிட ஆரம்பிச்சுடுவீங்க. அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து எப்படி வந்து அடிச்சு வந்து ரத்தத்தை சதை, அதாவது உதாரணம் சொல்றேன், அந்த 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 காட்சி ஒண்ணு என்கிட்ட என் கண்ணுல ஒண்ணு இருக்கு. என்ன ஆகுதுன்னா இயேசுநாதர் வந்து அடிச்சு இழுத்துட்டு போவாங்க. அதுல வந்து அந்த வந்து யூதர்கள் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, அடிப்பாங்க யார, இயேசுநாதரை. என்ன ஆகும், ஒரு முள்ளு கம்பி மாதிரி இருக்கும், அதை வந்து அடிக்கும் போது அவரோட என்ன ஆகும், அவர் ஏற்கனவே வந்து அடிச்சு தோச்சு எடுத்துட்டாங்க. அதுல அவர் அடிச்சோன்னா இங்க வந்து உடம்புல வந்து படும், அந்த முள்ளுக்கு அப்படியே குத்திக்கும். அதை குத்திக்கிட்டோம்னா அது என்ன பண்ணுவாங்க, ஐயோ ரொம்ப ஏசு அதை குத்திருச்சே, எடுக்க மாட்டாங்க, அதை அப்படியே பிடிச்சி இழுப்பாங்க. மண்டியில முள்ளு கம்பி போட்டுருப்பாங்க பாருங்க, அந்த முள்ளு கம்பி என்ன பண்ணுவாங்க, டைட் பண்ணுவாங்க. டைட் பண்ண அந்த கம்பி உள்ள இருக்கும். லிட்டரலா இதே மாதிரிதான் சில ஹரிதாஸ் தாக்கூருக்கும் நடந்தது. அவர் 22 மார்க்கெட்ல போட்டு இவன் பண்ற நாம ஜெபம் இனி யாவனும் பண்ணக்கூடாது, அப்படிப்பட்ட அடிச்சு தோச்ச காய போட்டாங்க. 22 மார்க்கெட் நினைச்சு பாருங்க. சாட்டையில பிறகு வந்து முள்ளு கம்பிகளை பாய்ச்சி ஹரிதாஸ் தாக்கூர் அடிச்சாங்க. ஆனா ஒவ்வொரு அடியும் ஹரிதாஸ் தாக்கூருக்கு வலிக்கவே கிடையாது. அவர் வந்து நாம ஜெபம் சொல்லாத, இப்ப கூட நீ வந்து நாம ஜெபம் சொல்ல மாட்டேன், வாபஸ் வாங்கிக்கோ, நாங்க இப்பயும் விட்டுறோம் கிடையாது. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. இப்படிப்பட்ட சம்பிரதாயத்துல நம்ம வந்துட்டு நம்மளுக்காக அடி உத வாங்கியிருக்காங்க. பல சரித்திரங்கள் இருக்கு. இங்கவே வந்துட்டு நம்ம நாம ஜெபம் பண்ண என்ன நடக்கும், என்ன பலன் கிடைக்கும்? நாம ஜெபம் பண்ற ஜஸ்ட் வந்து ஒரு சும்மா ஒரு சடங்கு தானே. அப்ப நம்ம இன்னும் எவ்வளோ கீழே இருக்கும் சொல்லி நம்ம நினைச்சு பார்த்துக்கணும். இது ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு அபராதம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நாம ஜெபம் பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும், கவனத்தோடு நம்ம வந்து பண்ணணும். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா எந்த வகையான பலனையும் எதிர்பார்க்க கூடாது. எந்த பலனையும் எதிர்பார்க்காம எந்த வகையான சடங்குகளையும் வந்து நம்ம வந்து இது சும்மா ஜஸ்ட் சடங்கு தான் அப்படின்னு நினைக்கக்கூடாது நம்ம. என்னோட விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சில பக்திவினோத் தாக்கூரோட வாழ்க்கையிலும் நடந்தது. சில பக்திவினோத் தாக்கூரோட வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா அந்த மந்திரவாதியை வந்து அவர் மேஜிஸ்ட்ரேட்டா இருக்கும் போது ஒரு மந்திரவாதி வந்து நான் தான் கிருஷ்ணர் சொல்லிட்டு அவன் போலி வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தான். எல்லா பெண்களும் கூட உட்காந்து நான் கிருஷ்ணர் ரசலில ஆடுவார்ல, அந்த மாதிரி உட்காந்து எல்லா கூட ஆடி இருந்தாரு. அவர் மேல வந்து புகார் பண்ணி அவரை தூக்கி வந்து இது போட்டாங்க. என்னதான் உள்ள இவர் தான் மேஜிஸ்ட்ரேட்டா இருந்தாரு, யாரும் சில பக்திவினோத் தாக்கூர். அப்ப அவர் உள்ள உட்காந்து போட்ட பிறகு என்ன நடந்துச்சு, அவன் வந்து உள்ளுக்குள்ள உட்காந்து அந்த மந்திரம் செய்ய ஆரம்பிச்சான். ஓம் கிளீம் கிளீம் சொல்லி என்ன ஆச்சு, பக்திவினோத் தாக்கூர் வீட்டுக்குள்ள என்ன ஆகுது, எல்லாருக்கும் வந்து எல்லாருக்கும் டைரியா, எல்லாருக்கும் வந்து வாஞ்சி இருக்கிறாங்க, ரத்தம் வாஞ்சி இருக்கிறாங்க. சில பக்தி சித்தாந்த தாக்கூர்லாம் வந்து எல்லாம் வந்து எல்லாருக்கும் உடம்பு முடியல. இவரு சில பக்திவினோத் தாக்கூர் என்ன பண்ணாரு, எல்லாரும் நாம ஜெபம் பண்ண சொன்னாரு. அவர் நினைச்சிருந்த வேற ஒரு மந்திரவாதி போயிருக்கலாம் தானே. இவர் இந்த மந்திரவாதி பண்றாருன்னா அவர் வேற மந்திரவாதி போயிருக்கலாமா இல்லையா? இந்த மந்திரவாதிய காலி பண்ணிட்டு நான் வேற மந்திரவாதி பண்ணலாம், நானும் ஒரு யஜ்யம் பண்ணி நம்மளும் ஏதாச்சும் பண்ணி ஒரு மந்திரம் பண்ணி இது பண்ணலான்னு. நோ, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஹரிநாமம் ஹரிநாமம் ஹரிநாமவை கேவலம் கலோ நாஷ்டியவ 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 கதி நன்னேதா. ஏன் 3 நாஷ்டியவ சொல்ற காரணம் என்ன? ஏதாச்சும் ஒரு ஸ்லோகத்தை ஒரு வார்த்தைய ரிப்பீட் பண்ணி 3 வாட்டி சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்னா அந்த விஷயத்த வந்து தயவு செய்து மக்களே புரிஞ்சுக்கங்க, தயவு செய்து இந்த விஷயத்த மீது நம்பிக்கை வைங்க, இந்த விஷயம் இதுதான் உங்களுக்கு காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெஸ் பண்றாங்க, அடிச்சு சொல்றாங்க. அதுக்காக 3 விஷயம். ஆனா இந்த ஸ்லோகத்துல 2 வார்த்தைய 3 வாட்டி யூஸ் பண்ணிருப்பாங்க. ஹரிநாம ஹரிநாம ஹரிநாமவை கேவலம் 3 வாட்டி ஹரிநாம சொல்லிட்டாங்க. கலோ நாஸ்தியவ 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 3 வாட்டி சொல்லியிருப்பாங்க. நாஸ்தியவனா இது தவிர்த்து வேற வழி இல்லை, வேற வழி இல்லை, வேற வழி இல்லை. ஹரிநாமம் 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 சொல்லியிருப்பாங்க. இந்த வேற வழி இல்லை நாஸ்தியவ 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 3 வாட்டி. இது என்ன அர்த்தம்னா, முதல் நாஸ்தியேவ என்னதுன்னா கர்ம காண்டம், 2வது நாஸ்தியேவ ஞானம், 3வது நாஸ்தியேவ யோகா. இந்த 3மே வந்து கலியுகத்துல நம்மளை காப்பாத்தாது. கர்மகாண்டம் ஞானகாண்டம் என்னது அஷ்டாங்க யோகம். ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து கர்மகாண்ட விஷயங்களே நம்ம வந்து மனசு வந்து ஒன்னும் ஈர்க்கப்படுது, பலனை எதிர்பார்த்து செய்யறது ஒன்னும், அது இது லொட்டு லொஸ்க்கு என்னென்னமோ மைண்ட் போகுது. ஓகேவா? ஹரிதாஸ் தாக்கூர், சில ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி இவங்களோட அடிச்சூட்டை நம்ம போல பண்ணணும். இதுல மிகப்பெரிய ஒரு குடும்பம் என்னதுன்னா, நான் ஒரு இடத்துல வந்து இப்ப பேசி இருக்கும் போது சில ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி பாதா, சில ரகுநாத பட்ட பிரபு இதெல்லாம் யாரு பிரபு, இதெல்லாம் நம்ம சம்பிரதாயமா பிரபுன்னு. நான் இந்த வார்த்தைலாம் இந்த வார்த்தை ரொம்ப நாளாச்சு நான் இதெல்லாம் கேட்டு. அந்த அளவுக்கு நம்மளுடைய பக்தி வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு இருக்கு. இதெல்லாம் ஒரு டிவோட்டி என்கிட்ட சொன்னது. இதெல்லாம்
ஏன்னா நம்ம பாருங்க ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி அவங்க எல்லாம் நம்ம கனெக்ட் பண்றதே இல்லை. காரணம் என்ன? நம்ம வந்து அவங்களோட மூட்ல நம்ம கனெக்ட் பண்ணல. காரணம் என்ன? நம்ம வந்து அவங்களுடைய புஸ்தகத்தை படிக்கிறது கிடையாது, அவங்களோட டீச்சிங்ஸை ஃபாலோ பண்றது கிடையாது, அவங்களோட விஷயங்கள், அவங்களோட தத்துவ விசாரங்களை டிஸ்கஸ் பண்றது கிடையாது. அதனாலதான் நம்மளோட சிந்தனை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கர்மகாண்ட விஷயங்களே நம்ம தொடர்ந்து போயிட்டு இருக்கு. தயவு செய்து நம்ம வந்து இந்த 2 விஷயத்தையும், 2 அபராதையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். கர்மகாண்ட விஷயங்கள்ல அடியோடு நம்ம வந்து விட்டுணும். எந்த ஒரு பலனை எதிர்பார்த்து நம்ம வந்து நாமஜபம் பண்றது, எந்த ஒரு என்ன சொல்றது, எந்த ஒரு எதிர்பார்த்து நாமஜபம் பண்றது, இந்த நாமஜபம் பண்றது சும்மா சடங்கு தானே, அலட்சியமா நினைக்கிறத விடணும். நிறைய பேர் தீட்சை வாங்கும் போது 16 மாலை பண்ணணும்னு சொல்றோம். நம்ம வந்து கண்டிப்பா 16 மாலை பண்ணி ஆகணும். ஓகேவா? சில பேர் வந்து புதுசா வந்தவங்க பரவாயில்ல நாமஜபம் பண்றதுல விட்டுட்டு பண்ணலாம் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம தகுதியை வந்து வளர்த்துக்கணும். நாம ஜபம் பண்ணும் போது உங்களுக்கு எல்லா வகையான நன்மைகளும் வந்து சேரும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த கிருஷ்ண பத்தியில ஒண்ணும் போகக்கூடிய காலத்துல எப்படிலாம் போக போதும் உங்களுக்கு தெரியாது. ஆனா இந்த நாம ஜபத்தை நீங்க நம்பிக்கையோட புடிச்சுக்கிட்டீங்கன்னா, நாம ஜபத்தை ஜபம் பண்றத நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா, இது ஒண்ணு போதும். நாம ஜபம் ஒண்ணே போதும், உங்களைய வந்து பகவான் லோகத்துக்கு கொண்டு போயிடும். என்னோட பாகவதம் என் சாஸ்திரங்கள், பகவத்கீதை இந்த மாதிரி சாஸ்திரங்கள், இது 2 போதும். இந்த பிரபு எங்களுக்கு வைப்ரேஷன் இல்ல ப்ரோ வீட்டுல, அதனால அந்த வைப்ரேஷன் வருதுக்கு ஏதாச்சும் பண்ணலாமா? அப்புறம் வீட்டுல வந்து சேட்டமே இருக்கு ப்ரோ, அப்பப்போ ஜாமான் உருட்டுது. யாரு அது? நம்ம தான் பேயே, வேற எங்க பேய் இருக்கு? நம்மளே பெரிய பேய், நம்மளை பார்த்து அது பயந்துட்டு ஓடுது. அப்போ அதனாலதான் ஜாமான் உருட்டுது. ஐயோ நானாச்சும் பேய் கெட்டவனு ஒத்துக்குவேன், இவன் நல்லவுமே விஷம் போட்டு கெட்டவனு ஒத்துக்கவே மாட்டானே. அப்ப இந்த வைப்ரேஷன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஹரிகிருஷ்ணா பக்தர்கள் மத்தியில ரொம்ப நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகேவா? நாம ஜபம், பாகவத சிரவணம், பாகவதம் படிக்கிறது, இதை தவிர்த்து வேற எதுவும் வந்து நம்மளை புனிதப்படுத்திட முடியும்? அப்படி ரொம்ப தெளிவா நிதானமாக சிந்தித்து செயல்படணும் நம்ம. ஓகேவா? நாம ஜபமும் பாகவதமும் தவிர்த்து வேற எது நம்மளை காப்பாத்திட போகுது? எது நம்மளை காப்பாத்திட போகுது? வேற எதுவுமே நம்மளை காப்பாற்ற முடியாது. நான் வந்து கரிகாலை நாம ரூபே கிருஷ்ண அவதாரி, நாமத்தில் நான் இருக்க சொல்றாரு. என்னோட நான் வந்து பாகவதம், அதாவது நான் வந்து சாஸ்திரத்துல நான் வந்து பாகவதமாக நான் அவதரிக்க சொல்றாரு. நாமத்திலும் பகவான் இருக்கிறாரு, பாகவதத்திலையும் பகவான் இருக்கிறார், சாஸ்திரத்திலும் பகவான் இருக்கிறாரு. வேற என்ன வேணும் நம்மளுக்கு இன்னும்? அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த தேவையில்லாத சிந்தனைகள்ல நம்ம போய் ஈடுபடுறது நிறைய வந்து நான் கவனிக்கிறேன். இப்ப சமீபமா நிறைய காலகட்டத்துல நான் நிறைய கவனிக்கிறேன், நிறைய தேவையில்லாத இன்ஃபுளுன்ஸ் அதிகமா இருக்கு. இப்ப உள்ள காலகட்டத்தில் ஹரிகிருஷ்ணா, எஸ்பெஷலி ஹரிகிருஷ்ணால மலேசியால, முக்கியம் மலேசியால நிறைய சம்பந்தம் இல்லாம இன்ஃபுளுன்ஸ் நிறைய இருக்கு. நம்ம வந்த நோக்கம் என்னது? நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கிறோம்? எந்த தடம் மாதிரி போயிருக்குமா சொல்லி நம்மளுக்கு தெரியாம ரொம்ப வந்து எல்லாம் வந்து அப்படியே வந்து எப்படி சொல்றது, ஒரு கடல்ல ஒரு விளக்கு விட்டா அது இப்படி போய் அங்க போய் இங்க போய் அங்க போய் இங்க போகுமே, அந்த மாதிரி இப்ப வந்து பக்தரோட மனசு அப்படி இருக்குது. நான் நிறைய இடத்துல கவனிக்கிறேன் நான். அதனாலதான் நான் வந்து சில சமயத்துல பிரச்சாரம் பண்ணும்போது, கிளாஸ் கொடுக்கும்போது சில விஷயங்களை அடிச்சு அழுத்த திருத்தமா தெளிவா எடுத்து சொல்றது. அப்படி உங்களுக்கு வந்து ஏதாச்சும் மாற்று கருத்து இருக்கு, சில பேர் நினைப்பாங்க, சில பேர் மனசுல நினைக்கிற, சில பேர் டேரக்டா சொல்லியிருக்காங்க, பிரபு நீங்க ரொம்ப வந்து ஓவரா பண்றீங்க பிரபுன்னு சொல்லியிருக்காங்க, ரொம்ப ஓவரா நீங்க பேசுறீங்க பிரபுனே. என்னைக்குமே ஓவரா பேசுனது கிடையாது. என் கிளாஸ்ல நான் யாரையும் வச்சு ஏசுறதும் கிடையாது. உள்ளதை உள்ளபடி, சில சமயத்துல நம்ம ஜோக்கா இருந்தாலும் பேசுறது, நம்ம வந்து விளையாட்டா பேசினாலும் சில விஷயங்களை அழுத்த திருத்தமா சொல்லணும். ஓகேவா? ஒருவேளை அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு பிடிக்கலன்னா நம்ம விட்டுற வேண்டியதான். யாரும் பிடிக்குதோ வந்து கேட்கலாம். ஓகேவா? ஆனா நான் வந்து உண்மையை சொல்றதை எப்பொழுதும் நான் வந்து நிறுத்த போவது கிடையாது. உள்ளதை அதனாலதான் சில விஷயங்கள் நான் படிச்சு காட்டி ஸ்லோகத்தை கோட் பண்ணி, ஏன்னா வந்து வெறும் வந்து என்னோட கற்பனை கதைகள் தான் சொல்றேன்னு அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. அதனால சில ஸ்லோகங்கள் உங்களுக்கு போரிங் அடிச்சாலும் சில இடத்துல சொல்றது. காரணம் என்னது? நம்ம இந்த பலனை எதிர்பார்க்கிற இந்த மென்டாலிட்டில இருந்து வெளியா வரணும். நாம ஜபத்தை இதை முழுக்க இதை வந்து பகவானுடைய கருணை, அது நம்ம வந்து முழுசா புடிச்சணும். இது தவிர்த்து வேற எந்த ப்ரோசஸ்க்கும் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதா? ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ ராதா கோபால் ஜி ஜெய், ஜெகநாத் பல சுபத்ரா மகாராணிக்கு ஜெய், ஸ்ரீல பிரபாத் மகாராஜ் ஹரிநாம சங்கீர்த்தனுக்கு ஜெய், ஹரிநாம மகாமந்திரக்கு ஜெய், கௌர பிரமானந்தே ஹரி ஹரி. ஓகே.
இன்னும் 2 இருக்கு, முக்கியமானது இருக்கு. அது தொட்டனா அது தனியா கிளாஸ் போட்டுருவோம். அது 5வது எபிசோடா போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கொஞ்சம் கரெக்டா நிப்பாடுறது காரணம், உங்களுக்கு எதுவும் கேள்வி இருந்தா கொஞ்சம் தாராளம் நம்ம வந்து எடுத்து சொல்லலாம், பேசலாம். நம்ம எதுவும் சந்தேகங்கள் கேள்விகள் கதை இருந்தால் சொல்லலாம்.